டே மட மங்கி, நான் சொன்னபடி நடந்துச்சா? நடந்தது குருவே. அது எப்படி குருவே? கட்டங்களே இல்லாம இது இப்படித்தான் நடக்கும்னு கரெக்டா கணிக்கிறீங்க. டே மங்கி, நமக்கு அரசியல்ல அதிர்ஷ்டம் இருக்குதோ இல்லையோ, இது இப்படிதான் நடக்கும்னு ஆரோடம் சொல்ல தெரியணும். அப்போதான் நாம இங்க குப்பை கொட்ட முடியும். ஓஹோ. என்ன ஓஹோ? நீ ஒண்ணும் தெரிஞ்சுக்காம மண்ணாவே இரு. எனக்கு தான் நீங்க இருக்கிறீங்களே, எனக்கு என்ன கவலை? தேவையில்லாம என்ன ரொம்ப நம்பி என்ன நம்பிக்கை துரோகி ஆக்கிடாத குருவே. பதட்டப்படாதடா. அரசியல்ல ஆருடம் கணிக்கிறது ஒரு கலைன்னா, தன்னை காப்பாத்திக்க தன் கூட இருக்கிறவனை காட்டி கொடுக்கிறது இன்னொரு கலை. குருவே, ஒண்ணுமே புரியலையே. என்னடா புரியல? இப்போ அலாவுதீனையும் மூசாவையும் பூதலோகத்துக்குள்ள விடாம விரட்டி அடிச்ச ரசூல் கான், அதே அலாவுதீன் அரசனா இருக்கும் போது அவன் வீர தீர சாகசங்களை எப்படியெல்லாம் பாராட்டி இருப்பான். ஆனா இப்போ அலாவுதீனை உள்ள விட்டானா? அது ரசூல் கான் உங்க மேல வச்சிருக்கிற ராஜ விசுவாசம். போடா முட்டாள், அது ரசூல் கானுடைய சுயநலம். அலாவுதீனையும் மூசாவையும் உள்ள விட்டு அவன் நம்ம ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் ரசூல் கானை பதவியில வச்சிருப்பாங்களா? இத்தனை நாளா நமக்கு அடிமை வேலை பார்த்ததுக்கு ரசூல அவங்க உயிரோடவே வச்சிருக்க மாட்டாங்க. ஆக இங்கே தான் உயிர் வாழணுங்கிறதுக்காக ரசூல் கான் தன் குல அரசனையே உள்ள விடல. பாத்தியா? இதுதான் அரசியல். அரசியல்ல உள்ளவங்க தூய்மையா இருக்கணும். அதுல இருக்கிறவங்களுடைய தனிமனித ஆசா பாசங்கள் அதிகமாக அதிகமாக அரசியல் சாக்கடைதான். சரி சரி, மேட்டருக்கு வாங்க. இங்கிருந்து திரும்பி போன மூசாவும் அலாவுதீனும் இனிமே இங்க வரமாட்டாங்களா? வருவாங்க. இன்னும் அதிக பலத்தோட, இன்னும் அதிக புத்திசாலித்தனத்தோட, இன்னும் அதிகமா என்னை ஜெயிக்கணும்ங்கிற வெறியோட வருவாங்க. அப்படி வர்றவங்களை சமாளிக்கணும்னா நமக்கு கடவுளுடைய அனுகிரகம் தேவை. நான் பட்லியை பார்க்கணும். நீ போய் பௌர்ணமி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு. சரி குருவே. இவ்வளவு தூரம் நான் சொன்னதுக்கு அப்புறம் பதிலே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? கீதாவை ஸ்கூலுக்கு அனுப்புறதுல உனக்கு என்ன பிரச்சனை? மாதவி, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. சின்ன வயசுல பிள்ளைங்க நல்லா படிக்கலைன்னா வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த விஷயத்திலும் ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னம்மா நீ வாழ்நாள் முழுக்க உன் மக படிப்பறிவு இல்லாத மூடமா இருக்கணும்னு நினைக்கிறியா? குழந்தைய நீ பக்கத்தில் வச்சுக்கணுங்கிறதெல்லாம் சரிதாம்மா. அதுக்காக அது ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னா என்ன நியாயம்மா? உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஈன்ற பொழுதின் பெருதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்டதாயின்னு சின்ன வயசுல நான் படிச்ச திருக்குறள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா? பெத்த மக படிச்சு பட்டம் பதவின்னு வாங்குறப்போ அதை பார்த்த மற்ற மனுஷங்க இந்த பொண்ணை பெத்த மகராசி யாரோன்னு பெருமையா பேசுறத கேட்கும்போது ஒரு தாய்க்கு ஏற்படுற சந்தோஷத்தை விட வேற என்னம்மா இருக்க முடியும்? மாதவி, உன் குழந்தை உங்கூடயே இருக்கணுங்கிறதுக்காக மற்றவங்க கிட்ட இருந்து அதை அந்நியப்படுத்திடாதம்மா. குழந்தை மேல பாசம் வைக்கிறது நியாயம்தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக ஒரு நிமிஷம் கூட அதை நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன், என் மடியிலே தான் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பேன்னா எப்படி முடியுமா? யோசனை பண்ணி பாரு. நாளைக்கு அது வயசுக்கு வந்து கல்யாணம் காட்சியாகி இன்னொரு வீட்டுக்கு அது போகத்தானே வேணும். அப்பவும் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க போறிய? சொல்லுமா. நாம இவ்வளவு தூரம் சொல்லியும் மாதவி பதில் எதுவும் சொல்லாம எழுந்து போறாளே, அவ மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? மௌனமா போறத பார்த்தா கௌரியை நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப சம்மதிச்சிட்டான்னு தான் தோணுது. கௌரி, 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 கௌரி. கௌதம், ஏண்டா கத்துற? ஏன் கத்தக்கூடாது? கௌரி ஏன் ஸ்கூலுக்கு வரல? அவளுக்கு உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? சொல்றேன், அப்படி நின்று பேசலாம் வா. இல்லத்ததா, நீங்க எங்கேயே சொல்லுங்க. என்னடா நீ? மாதவி பார்த்துட்டாள்னா பம்பாயிரும், சிக்கலாயிரும்டா. அங்க போய் பேசலாம் வா. இப்ப நான் கௌரியை பார்க்கல, உங்களுக்கு தான் சிக்கல்.
என்னடா நீ பிடிவாதம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? கௌரி உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கா. விவரம் எல்லாம் சொல்றேன், அப்படி போய் பேசலாம். வா வா. இப்ப என்ன, உனக்கு கௌரியை பார்க்கணும் அவ்வளவுதானே? நான் கௌரியை கூட்டிட்டு வரேன், நீ இங்கேயே இரு. கௌதம் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. கௌதம், கௌரி, கௌதம், கௌதம், நீ சீக்கிரமா கௌரியிட்ட பேசிட்டு புறப்படு. நான் மாதவி இங்க வராம பாத்துக்கிறேன். என்ன கௌரி இது? உன் கூட பேசினா நான் கூட மறைஞ்சு மறைஞ்சு பேச வேண்டியதா இருக்கு. இத பாரு, அதெல்லாம் அந்த மாதவி ஆண்டியால தான். நம்ம 2 பேரும் இப்படி பேசுறத மாதவி ஆண்டி பாத்திருந்தா இங்க ஒரு பெரிய யுத்தமே நடந்திருக்கும். இங்க வந்து நல்லா அந்த மென்டல் கிட்ட மாட்டிக்கிட்ட. கௌதம், நான் அன்னைக்கே போன்ல சொன்னேன்ல, மென்டல் கிண்டல்லாம் சொல்லக்கூடாதுன்னு. நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல மீட் பண்ணலாம்னு கூட தான் அன்னைக்கு போன்ல சொன்னேன். ஆனா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தியா? நான் உன்னை இங்க தேடிட்டு வந்துட்டேன்ல. நான் ஒன்று ஸ்கூலுக்கு புறப்படாம இல்ல. நான் ஸ்கூலுக்கு போனேன்னா அந்த ஆண்டி செத்துருவேன் மிரட்டினாங்க. எதுக்கு எதுக்கு செத்து போயிடுவேன்னு மிரட்டினாங்க? நான் அவங்க கூடயே இருக்கணுமா? அப்போ உன் படி பாப்பிட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கௌதம். நான் ஸ்கூலுக்கு வரதுக்காக தான் இவ்வளோ நேரமா தாத்தா ஆன்ட்டிக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. நாளைக்கு கண்டிப்பா நான் ஸ்கூலுக்கு வந்துடுவேன். சரி, அதை விடு. இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன விசேஷம்? வழக்கம் போல அந்த குண்டை கூட சண்டை தான். சண்டையா? என்ன சண்டை? இப்பதான் நம்மள கிண்டல் பண்ண நீங்க வந்திருக்க மேட்டர் கிடைச்சிருக்கே, விடுவானா அவன்? என்ன சொன்ன அப்படி? அந்த மென்டல் வீட்டுக்கு போயிட்டாளா? அந்த மென்டல் தான் அவளுக்கு மம்மியா? பார்த்து அவனும் அப்படி ஆயிட போறான்னு சொல்றாங்க. ஒரு உண்டா? அப்படியா சொன்னா? நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வருவேன்ல, அப்பா அவனை வச்சு. ஏய், நீ டென்ஷன் ஆகாத. நானும் சந்தியாவும் அவனுக்கு நல்ல டோஸ் கொடுத்தோம். கௌதம், அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க கௌரி. சரி கௌதம், நான் அவங்கள கேட்டேன்னு சொல்லு. ம், அப்புறம் நாம 2 பேரும் இப்படி மறைஞ்சு நின்று பேசிட்டு இருந்தது அப்பா அம்மாவுக்குலாம் தெரிய வேணாம், சரியா? சரி. நாளைக்கு நான் ஷியோரா ஸ்கூலுக்கு வந்துடுறேன். நீ ஏதாவது காரணம் சொல்லிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு வராம இருந்த நான் இங்க வந்து ரகலை பண்ணிடுவேன். சரி சரி சரி, கத்தாத, சும்மாரு. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நாளைக்கு ஷியோரா ஸ்கூலுக்கு வந்துடுறேன். சரி சரி, வா. தாத்தா கிட்ட சொல்லிட்டு நீ புறப்பட. வா. கௌதம், நீ பரப்புறா. சரி தாத்தா, நான் கிளம்புறேன். பை பை. பை கௌரி. Bye. தாத்தா, மூசா, எனக்கு ஒரு வழியும் புலப்படல தாத்தா. நம்ம இனத்தை காக்க நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு 4 கெட்டவங்களை அழிக்கிறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. நாம மறுபடியும் பூதலோகத்துக்கு போய் ரசூல் கானை அழிச்சிட்டு உள்ள போய் அந்த லீயோட நேருக்கு நேரா மோதனதா என்ன? இல்ல மூசா, ரசூல் கான் நல்லவனோ கெட்டவனோ அவன் நமக்கு ரத்த உறவு. அவனை நாம ஒரு அந்நிய லீக்காக பலி கொடுக்கணுமா? ஒருத்தன் கெட்டவனாவே இருந்தாலும் அவனை அன்பாலையும் அறிவுரையாலையும் காலத்தாலையும் திருத்திட முடியும். ஆனா கோவப்பட்டு கொண்டுட்டா போன உயிரை திருப்பி கொண்டு வந்துட முடியுமா? சரி தாத்தா, இப்ப நாம பூதலோகத்துக்குள்ள போறதுக்கு என்னதான் வழி? நாம உள்ள போனோம், அந்த லீயை முதல்ல வெளியில கொண்டு வரோம். நம்ம சொந்தங்களே காவலுக்கு நிறுத்திட்டு உள்ள பாதுகாப்பா இருக்கிற அந்த லீய நாம எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? அவன் எந்த நிலைமையில் இருக்கான்னு தெரிஞ்சாதான் அவனை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு யோசிக்க முடியும். இப்ப அதுக்கும் வழி இல்லையே. ஏன்னா அந்த லீஸ்வாங் எப்பவும் நம்ம கிட்ட இருந்த மாய கண்ணாடிய தன் வசப்படுத்திக்கிட்டான். இப்ப கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருக்கு. மனசு சூனியம் ஆயிடுச்சு தாத்தா. கூடாது மூசா, நீ சோர்ந்து போகவோ மனம் தளரவோ கூடவே கூடாது. ஒரு மாயக்கண்ணாடி போனா என்ன, உன் சக்திக்கு 1000 மாயக்கண்ணாடிகளை உருவாக்க முடியும். ஆமாப்பா, இப்ப நம்ம 2 பேர் சக்தியும் ஒருங்கிணைச்சு ஒரு மாய ஒற்றனை உருவாக்கும். முடியுமா தாத்தா? முடியும். அந்த மாய ஒற்றனுக்கு உருவம் உன் சக்தியாகவும் உள்ள என் சக்தியாகவும் இருந்து செயல்படும். தியானித்து உன் சக்தியை வெளிப்படுத்து, நானும் வெளிப்படுத்துறேன். 2 சக்தியை சந்திக்கும் போது அந்த மாய ஒற்றன் ஜனிப்பான். சரி தாத்தா.
பேரரசே, இளவரசே, இருவரின் இணையற்ற ஆற்றல்களால் படைக்கப்பட்டிருக்கும் நான் யார்? காற்றிருக்கும் இடங்களெல்லாம் தடைகள் தாண்டி நுழைந்து எமக்காக எமது பகைவர்களை வேவு பார்க்கும் ஒற்றன் நீ. இப்போது நீ பூதலோகம் போய் எம் குலவைரி அந்த லீஸ்வாங்கின் செயல்பாடுகளை கவனித்து வந்து சொல். புறப்படு. உத்தரவு அரசே. அம்மா 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 கீதா கீதா குட்டி. என்ன மாதவி, இன்னும் தூங்கல? இல்லப்பா, நான் அப்படியே உட்கார்ந்தபடியே தூங்கிட்டேன். திடீர்னு பார்த்தா இவ அம்மா அம்மான்னு முனகுறா. கீதா கீதா, இங்க பாருமா, எழுந்துருமா. கீதா, இங்க பாரு, அம்மா பாரு. ஏண்டா, எதையாவது பார்த்து பயந்துட்டியா? நீ அம்மா மடியில தானே படுத்திருந்த, அப்புறம் ஏன் அம்மா அம்மான்னு முனகுற? சொல்லுமா. கீதா, சாப்பிட்டியா? எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு தான்ப்பா வந்து படுத்தா. நீ சாப்பிட்டியா? இவ வேண்டான்னுட்டா, அதனால நானும் சாப்பிடல. நல்ல காரியம் பண்ணினா போ. ஏமா நீயே சாப்பிடலன்னா குழந்தை அப்புறம் எப்படி சாப்பிடும்? சரி, பஞ்சவர்ணம். ஒருத்தர் இங்க இல்லை, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. நீ போய் ஏதாவது எடுத்துட்டு வா. போ போ. வாமா. அம்மா அம்மான்னு முனையிட்டு இருந்தியாமே, அம்மாவை பார்க்கணுமா? நாளைக்கு மாதவி உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவாள்ல. ஸ்கூல் விட்டு வரும்போது நீ உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்துடு. டிரைவர்ட்டையும் சொல்லிடுறேன், சரிதானே? சரி தாத்தா. கீதா, கிடைச்சலாம். டிஃபன் இருக்குமா, வா சாப்பிடலாம். போ, பட்னியோட படுக்கக்கூடாது. போய் சாப்பிட்டு வா. போ சாமத்து. உள்ள போ. மந்திரங்கால் மதிமுக்கால்னு சொல்றது சரியா தான் இருக்கு. நம்ம குரு லீயும் தன்னோட மந்திர சக்தியால எவ்வளவோ தடுத்து பார்த்தோம். சுவடிகள்லயும் சுமங்கலி விஷயத்திலயும் அந்த மூசாவை தோற்கடிக்க முடியல. அலாவுதீனையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியல. ஆனா எல்லாம் முடிஞ்சு போன பிறகு சொய்மா கொய்மான்னு மந்திரம் போடுறதை விட்டுட்டு தன்னோட புத்திய கொஞ்சம் யூஸ் பண்ணாரு. இப்ப நிலைமையே தலைகீழா மாறி போச்சு. மூசாவாலையும் அலாவுதீனாலையும் பூதலோகத்துக்குள்ளவே காலடி எடுத்து வைக்க முடியல. அதை விடு, நம்ம காலம் பூரா லீயோட காலடியிலேயே கிடக்கிறமே. நாம எந்த புத்தியை யூஸ் பண்ணி பெரிய ஆளாகிறது? இது நடக்குமா இல்ல கடைசி வரைக்கும் காவடி தானா? என் எதிர்காலம் எனக்கே புரியலையே. நடக்கிறது நடக்கட்டும், புலம்பி என்னத்தாக போகுது? டே மங்கி, குருவே, யார்கிட்டடா பேசிக்கிட்டு இருக்க? யார் என் பேச்ச மறுத்து பேச மாட்டாங்களோ அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். செவடன் கூட உன் கருத்தை மறுப்பான்டா மங்கி. ஆனா ஊமை மறுக்க முடியாதே குருவே. என்னடா சொல்ற? மரம், மட்டை, சுவரு, இந்த காத்து, வெளிச்சம் இதுக்கெல்லாம் வாயா இருக்குது. நான் சொல்றத கேட்டுதானே ஆகணும். அதான் அதுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். டேய், நீ திருந்தவே மாட்டியா? குருவே, சரி சரி, என் பிரச்சனை என் தலைக்கு மேல இருக்கு. எழுந்திருச்சு வா. கலங்கி வந்து கை கூப்பி
வணங்கி நின்ற போதெல்லாம் வேண்டுதலுக்கு இணங்கி வந்து என் இன்னல் தீர்த்த இறைவா, என் குலதெய்வமே பட்லி, நான் இப்போது அலாவுதீன் விடுதலையை தடுக்க முடியாதவனாக இருப்பினும் மீண்டும் என்னை தாக்க வந்த அலாவுதீனையும் மூசாவையும் விரட்டி அடித்து விட்டு வந்து இப்போது உன் முன் நிற்கிறேன். இது தற்காலிகமான வெற்றிதான். தொடர்ந்து நான் என்னை தற்காத்துக் கொள்ளவும் அவர்களை வெல்லவும் நீயே எனக்கு நிரந்தர தீர்வு சொல்ல வேண்டும். வா, வந்து சொல், என்னை போய் வெல் என்று சொல். வா பட்லி, வா.